ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயத்திறங்க சிஎம்மா அப்படின்னு பேசாமல் நான் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு வெகுண்டு எழுந்திருக்காரு சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவர் சில நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா வாயை திறக்கவே மாட்டுறாரு இந்த கரூர் சம்பவத்தினால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளங்கள்லையும் சரி, மறைமுகமாகவும் சரி, நேரடியாகவும் சரி அவரை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. அதற்கு அவர் மௌனம் சாதித்திருந்த நிலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வெகுண்டு எழுந்து நிறைய அதிரடியாக அவர் பேசிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்குங்க. அப்படி என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரூரில் முதல்வர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒவ்வொருவர் அரசு வேலைக்கும் சென்று பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் கிடையாது, ஒரு பைசா ஊழல் கிடையாது. இது எல்லாம் சாம்பிள் தான். வரப்போகக்கூடிய நாட்களில் இந்த அரசின் விஸ்வரூபத்தை பார்ப்பீங்க. அடுத்து வாயத்திறங்க சிஎம், உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்தி கொண்டு சட்டசபை வந்தீர்கள், அதெல்லாம் வேற லெவல். முதல்வர் பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க. இன்னும் பேசினா மொத்தமாக முடிஞ்சிடும். நாம் அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வேலையை பார்ப்போம் என்று இருந்தால் விஜய்க்கு அரசியல் தெரியுமா என்று கேள்வி எழுப்புறாங்க. பாட்டுக்கு பாட்டி கச்சேரி எங்களுக்கும் செய்ய தெரியும், செய்யலாமா? மேகதாது அணை விவகாரத்தில் கூட வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்டேட் சிஎம் பேசுகிறாரு, நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்கே நிலைநாட்டணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று வாய்சவடால் செய்யலை. பேசி பேசி பிரச்சனையை வளர்த்த அரசியல் செய்து கொண்டு யார் மேலாவது பழியை போட்டுக்கொண்டு யார் மேலாவது மக்களை அவமானப்படுத்தி கொண்டு அம்போவென திருவிழா விட்டு செய்யக்கூடிய அரசியல் நமக்கு வேண்டாம். டாக்லெஸ் ஒர்க் மோர் தான் நம்மளுடைய பாலிசி. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் இருக்க உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கேட்டாங்க அப்படின்னா, இது எங்கள் மகன், எங்கள் பிள்ளை, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் விஜய், எங்கள் விஜயோட ஆட்சி அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. மக்களே, நீங்கள் கூட இருக்கும்போது லஞ்ச ஊழல் மட்டும் கிடையாது. அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாராக இருந்தாலும் அடங்கிடுவாங்க. அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு ஒரு காலத்தில் கொள்கையோடு இருந்த கட்சி எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாகவே அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய காவிரி நதிநீர் பங்கை தராமல் கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் அரசு பிடிவாதம் காட்டி வரும் நிலையில் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர்களான ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதனை பதவியில் இருந்து விடுவிக்க தயார் என தாவிக அரசு காங்கிரஸை எச்சரிக்குமா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காரசாரமான அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, இந்தியாவிலேயே திமிர்த்தனமும் அதிகார மமதையும் சர்வாதிகார மனப்பான்மையும் கொண்டு சகோதரத்துவத்தை சீர்குலைக்கும் ஒரே ஆட்சியாளர்களாக கர்நாடக காங்கிரஸ் அரசு திகழ்வதும் நம் நாட்டின் சாபக்கேடு என்று கடுமையாகவே விமர்சித்திருந்தார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயமும் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களின் குடிநீர் தேவையும் காவேரியை நம்பியிருக்கும் நிலையில் காவேரி நதிநீர் தீர்ப்பாயமும் உச்சநீதிமன்றமும் வழங்கிய தீர்ப்புகளை தொடர்ந்து கர்நாடக அரசு உதாசீனப்படுத்தி வருவதாகவும் அங்கு வாழக்கூடிய தமிழர்களின் உழைப்பால் தான் கர்நாடக மாநிலம் பெரும் வளர்ச்சி பெற்றுள்ளது என்பதை அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மறந்துவிடக்கூடாது என்றும் இபிஎஸ் சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் அவ்வாறு உத்தரவிடவில்லை என்றும் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறுவது வடிகட்டிய பொய் என்று சாடியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நீதிமன்ற வழிகாட்டுதலை
கர்நாடகம் அமல்படுத்துகிறதா என்பதை கண்காணிப்பதே மேலாண்மை ஆணையத்தின் பணி என்பதை அவர் மறைப்பதாக குற்றம் சாட்டியும் இருந்தார். அது மட்டுமின்றி தற்போது அரசியல் களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் பற்றிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே தீயா பரவிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் பார்க்கும் பொழுது தற்போது அவர் பேசிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் தீயாக பரவிட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஜனநாயக நாடு, மக்கள் தான் எஜமான்கள், விரைவில் காலமும் மாறும், காட்சிகளும் மாறும், ஆட்சியும் மாறும் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவும் கூறியிருக்காரு. இது தொடர்பாக அப்பாவும் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். கரூரில் பேசும்போது ஆணவத்தோடு குளத்தூரில் 5 நிமிடம் பேசின முன்னாள் முதல்வரை கொத்து பரோட்டா போட்டுவிட்டேன் என்று சொல்லும் முதல்வர் அவர்களே தேர்தலுக்கு முன் 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் தாவேகா சார்பாக இந்த விஜய் தான் போட்டியிடுகிறேன் என்று கெத்தாக சொன்ன உங்களுக்கும் 127 தொகுதிகளில் ஸ்டாலின் கொத்து பரோட்டா போட்டதை மறந்து விட்டீர்களா? கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு 12:30 மணிக்கு விஜய் வருவார் என்று உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பத்திரிகை பேட்டியில் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 7 மணி நேரம் காலதாமதமாக கரூர் வந்து 20 நிமிடம் தாங்கள் பேசிய காணொளியை நினைவுபடுத்தி 41 பேர் இறப்புக்கு யார் காரணம் என்பதை உங்கள் மனசாட்சியிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை போன்று பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பார். ஆனால் ஸ்டாலின் அரசியலில் எப்போதும் கண்ணியத்தை கடைபிடிப்பவர். தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் இரண்டும் ஊழல்ல ஒன்றுதான் என்று கரூரில் பேசிய சிஎம் சார், தீர்ந்து போன கட்சியில் ஊழல் செய்தவர்களை தொடர்ந்து உங்கள் கட்சியில் சேர்த்து கொள்வது தூய சக்தியா அல்லது துர்நாற்ற சக்தியா? சிஎம் சார், இது ஜனநாயக நாடு, மக்கள் தான் எஜமான்கள், விரைவில் காலமும் மாறும், காட்சிகளும் மாறும், ஆட்சியும் மாறும் என அவர் குறிப்பிட்டும் இருக்கிறார். அது மட்டுமின்றி தற்போது பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் விஜய் தாமதமாக சென்றது தான் உயிரிழப்புக்கு காரணம். பலரை மருத்துவமனையில் சேர்த்து உயிரை காப்பாற்றியது திமுக அரசு தான். வெயில் தாகத்தால் 100 பேர் மயங்கினர், 60 பேர் உயிரை காப்பாற்றியது திமுக அரசு என திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் தற்போது ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய தமிழக முதல்வர் விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக பேசியிருக்கிறது தற்போது பெரும் விவாதங்களையே கிளப்பியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தற்போது பேசியிருக்கக்கூடிய முதல்வர் விஜய் எதிர்பார்த்ததை விடவும் கூட்டம் அதிகமாக உள்ளது என எங்களை கரூர் போலீசார் அலர்ட் செய்திருக்கலாம். அவர்கள் நினைத்திருந்தால் பரப்புரை கூட்டத்தையே ரத்து செய்திருக்கலாம். ஆனால் காவல்துறையினரே எங்களை ஸ்பாட்டுக்கு அழைத்து வந்தனர். அன்றைக்கு கரூர் போலீஸை நம்பிவிட்டேன். அதன் பின்னணியில் எப்படியெல்லாம் ஒரு நாடகம் உள்ளது என்று எனக்கு தெரியாது என தெரிவித்திருந்தார்.